அனைவருக்கும் வணக்கம். கிராம ஊராட்சி செயலாளர்களுக்கான பாடத்திட்டத்தை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோங்க. அந்த வரிசையில ஒரு முக்கியமான கொஸ்டின், ஒரு நேர்காணல்ல கேட்க வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கொஸ்டின் தான் பார்க்க போறோம். அந்த ஒரு வினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு கிராம ஊராட்சியினுடைய சவால்களாக என்னெல்லாம் இருக்கிறதா நீங்க கருதுறீங்க அப்படின்னு கேட்குறாங்கன்னா, அதுக்கு நம்ம ஒரு வரியில் பதில் சொல்லிடாம சில சவால்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சவால்களை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலாக சொன்னோம்னா நல்லா இருக்கும் இல்லையா? ஸோ அதுக்காக தான் இந்த குறிப்பு. ஸோ அதனால இதை முதல்ல பார்த்துக்குங்க. ஸோ இந்த உள்ளாட்சிகள் எதிர்கொள்ளும் சவால்கள் அப்படின்றதான் கொஷின். ஸோ என்ன சவால்கள் எதிர்கொள்றாங்க அப்படின்னா, தெளிவான வரையறை இல்லை அப்படின்னு முதல்ல சொல்றோம். அடுத்தது நிதி மதிப்பீட்டில் முரண்பாடு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது ஊரக பகுதியில் நிலவுற வேலையின்மை. அடுத்தது தவிர்க்க இயலாத சமூக தலையீடு. அடுத்தது அதிகாரிகளுடைய மெத்தன போக்கு அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணி காமிக்கலாம். ஸோ அப்போ ஒன்றுக்கும் நம்ம விளக்கமாக தெரிஞ்சுக்கணும். ஸோ அவங்க மேம்போக்கா கேட்குறாங்க, நம்ம மேம்போக்கா ஒரு 2-3 ஆன்சர் சொன்னால் போதும். ஆனால் நம்ம விளக்கமாக தெரிஞ்சுக்கணும். ஸோ அப்போ முதல்ல பாருங்க, தெளிவான வரையறை அப்படின்னா அது இல்லை. அப்போ என்ன அப்படின்னு பாருங்க அதோட விளக்கத்தை. உள்ளாட்சி அமைப்புகளுடைய பணிகள் மற்றும் அதிகாரங்களில் இதுவரை தெளிவான வரையறையை அரசியலமைப்பு கொண்டிருக்கவில்லை. ஸோ அப்போ உள்ளாட்சி அமைப்புகளுக்கான ஒரு தெளிவான வரையறையை இன்னும் கான்ஸ்டியூஷன்லயே ஃப்ரேம் பண்ணாமல் இருக்கிறது இதுல இருக்கிற ஒரு சவாலாக நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது நிதி மதிப்பீட்டில் முரண்பாடு. இப்போ உள்ளாட்சி அமைப்புகள் என்ன பண்றாங்க, எங்களுக்கு இவ்வளோ நிதி தேவைப்படுது அப்படின்னு சொல்லி அவங்க தமிழக அரசு கிட்ட கோரிக்கை வைக்கிறாங்க. தமிழக அரசு மத்திய அரசு கிட்ட கோரிக்கை வைக்கிறாங்க. அப்போ ஒரு உள்ளாட்சி வைத்திருக்கக்கூடிய ஒரு நிதி, ஒரு சம்திங், ஒரு அமௌண்ட் வைக்கிறாங்கன்னு வைங்களேன், அதை மாநில அரசு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா கேட்குறாங்க அப்படின்னா அதை மத்திய அரசு ஒதுக்கீடு செய்யும் பொழுது இவங்க ஊராட்சி கேட்டிருக்கிற அந்த தொகை அவங்களுக்கு சரியா வருதா அப்படிங்கிறதுல முரண்பாடு இருக்கு. அதை வச்சு இங்க அந்த திட்டங்களை நிறைவேற்ற முடியுமா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கு. இது ஒரு சவாலா இருக்குன்னு நம்ம சொல்லலாம். அடுத்தது ஊரக பகுதிகளில் நிலவக்கூடிய வேலையின்மை. இப்போ ஊரக பகுதிகளில் படித்த இளைஞர்கள் ஊரகங்களிலேயே தகுந்த வேலை வாய்ப்புகள் உருவாகுவதில்லை. நிறைய இளைஞர்கள் இன்னைக்கு கிராமத்து இளைஞர்களும் நல்லா படிக்கிறாங்க. ஸோ ஆனால் கிராமத்திலேயே அவங்களுக்கான ஒரு தகுந்த வேலை வாய்ப்பு உருவாக்கி தர முடியல. ஸோ அது ஒரு குறைபாடா நான் பார்க்குறேன்னு சொல்லலாம். அடுத்தது தவிர்க்க இயலாத சமூக தலையீடு அப்படின்னு சொல்லும் பொழுது, உள்ளாட்சி அமைப்புகள் எடுக்கும் முக்கிய முடிவுகளில் ஜாதி, வகுப்பு, சமயங்களின் குறுக்கீடுகளினால் அந்த உள்ளாட்சி அமைப்புகளால் திறம்பட செயல்பட முடிவதில்லை அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்போ ஒரு உள்ளாட்சி அமைப்பு அங்க இருக்கக்கூடிய மெஜாரிட்டி கம்யூனிட்டி அடிப்படையில தான் அவங்க சில ஸ்டெப்ஸ் எடுக்க வேண்டியதா இருக்கும். இதை எவ்வளவுதான் சட்டங்கள் போட்டாலும் இதை அரசால கண்ட்ரோல் பண்ண முடியுமா அப்படின்னா முடியாது. ஸோ அதனால அந்த உள்ளாட்சிகள் சில நல்ல திட்டங்களை கொண்டு வரும் பொழுதுமே அங்க இந்த மாதிரியான சமூக தலையீடுகள் இருக்கும் பொழுது அதை சரிவர பண்ண முடியாம போயிடுறதையும் நான் ஒரு சவாலா பார்க்குறேன்னு சொல்லலாம். அடுத்தது இறுதியா அதிகாரிகளுடைய மெத்தன போக்கு அப்படிங்கும்போது, மக்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய உறுப்பினர்கள் முதல் அரசு அலுவலர்கள் வரையிலானவர்களின் பொறுப்பற்ற தன்மையினால் பல்வேறு ஊரக பணிகள் நிறைவேறுவதில் சுணக்கம் ஏற்படுகிறது. எல்லாரும் இல்லாமல் சில அரசு அதிகாரிகள் அல்லது சில இந்த தலைவர்களுடைய தலையீடுகள் எல்லாம் சரியான அளவில் அங்கே இருக்கிறது இல்லை. ஸோ அதனால அங்கே பணிகள் தாமதமாகுது. இதெல்லாம் நான் ஒரு சவாலாக பார்க்குறேன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அதனால இதுதான் இது எக்ஸ்பிளனேஷன்ஸ். ஸோ இதில் அடிஷ்னலாக ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வீடுகள் தோறும் குடிநீர் குழாய் அமைக்கிற திட்டம் அப்படிங்கிறது இது வீடுகள் தோறும் கிடையாது, தெருக்கள் தோறும் அப்படிங்கிறது இங்கே கொஸ்டின். இப்போ முதல்ல தமிழ்நாட்டில் இந்திய அளவுலேயே பார்த்தீங்கன்னா தெருவுக்கு தெருவு குடிநீர் குழாய் வைப்பாங்க. இந்த திட்டத்தை யார் இந்தியாவில் ஃபர்ஸ்ட் டைம் கொண்டு வராங்க அப்படின்னா தந்தை பெரியார். அவர் ஈரோடு நகரசபை தலைவராக இருந்த பொழுது 1919 கொண்டு வந்தார். இது ஒரு எக்ஸ்ட்ரா நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு தகவல். இது போல மேலும் ஒரு பயனுள்ள வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.